ஸோ இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஹீட் அண்ட் கயோஸ் பார்த்துட்டு நம்ம சொல்லணும்னா, நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இஸ் நாட் லைக் சம்திங் அசோசியேட்டட் வித் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. நீ செய்கிற பெரிய நல்லதே நீ அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் நீ செய்கிற நல்லது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி தே டோன்ட் ரியலி டாக் அபவுட் த ஈகோ சிஸ்டம், தே டோன்ட் ஹேவ் அ கன்சர்ன், தே டோன்ட் ஹேவ் அன் ஐ ஃபார் த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு இருக்கப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு சராசரியா 11 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அழிக்கப்பட்டு இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இருக்கிறப்போ, ஒரு ஆர்கனைசேஷனோ இருக்கப்போ, they will take the accountability, they won't let this happen. சரிங்களா? இன்னைக்கு நம்ம டிஃபாரஸ்டேஷன் நடந்தா எனக்கு என்னன்னு நம்ம இருக்கிறோம்ல, இன்னைக்கு யாரு கிளைமேட் கிரைசிஸை யார் ஃபேஸ் பண்றா, இன்னைக்கு நடக்கிற குளோபல் வார்மிங்கை யார் ஃபேஸ் பண்றா, இந்த ஒரு ஹீட்லயும் இந்த ஒரு கிளைமேட்டிக் கேஓஸ்லயும் யாரு வேலைக்கு போறா, யாரு நித்தமும் 24 மணி நேரமும் வேலை செஞ்சு கார்பரேட் கீபோர்டை தட்டி யாருக்கு காசு கொடுக்குறா? அப்வியஸா மக்கள் தான் காசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஃபாரஸ்ட் உங்க கையில இருந்திருந்ததுன்னா, ஃபாரஸ்ட் கேவ் யூ த ஃப்ரீ லிவிங், ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துச்சு, ஃப்ரீயா பழங்கள் கொடுத்துச்சு, ஃப்ரீயா மருந்து கொடுத்துச்சு, ஃப்ரீயா தண்ணி கொடுத்துச்சு. ஃப்ரீயா கொடுத்த ஃபாரஸ்ட்டை இன்னைக்கு அழிச்சு கொண்டு போய் கார்பரேட் கையில ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு அந்த கார்பரேட் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு காசு கொடுத்து நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஃபுட் பேக்கெட்டுக்கு அந்த கார்பரேட் கிட்ட காசு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மருந்துக்கு காசு வச்சுக்கிட்டு சைட் எஃபெக்ட்ஸோட அந்த மருந்து அந்த கார்பரேட் நமக்கு கொடுத்துறாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு ஈகோ சென்ட்ரிசம் நீ காம்ப்ரமைஸே நீ பண்ண கூடாது. ஆனா இன்னைக்கு ஆந்த்ரோபோ சென்ட்ரிசமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். மனுஷ அளவுல கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய துறைமுகங்கள் பிரைவேட் கைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய ஹைவேஸ் பிரைவேட் கைக்கு போயிடுச்சு. யாரு டோல் கட்டுறா, யாரு டாரிஃப் கட்டுறா, யாரு அங்க இருந்து டெர்மினல்ஸ்ல வர்ற பொருளுங்க கண்டெய்னர் ஸ்டோரேஜுக்கு விலை எத்தனை, யாரு பாதிக்க போறா? ஒரு துறைமுகம் வழியா ட்ரக்ஸ் உள்ள வருது, நாட்டுக்குள்ள வருது, யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பா? கேட்க முடியுமா? ஒரு கார்பரேட் கிட்ட ஒன்னால ஓன் போர்ட் மூலியமா ஒரு ட்ரக் உள்ள வந்துருச்சு அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி நீ எடுத்துக்கிறேன்னு நம்ம இன்னைக்கு அடிச்சு நின்று பேச முடியுமா? they are in a position where they can easily wash their hands away and they can walk away by saying like, எனக்கு அதுக்குள்ள ஒவ்வொரு கண்டெய்னரையும் நான் என்ன திறந்து பார்த்துட்டா இருக்க முடியும், ஒவ்வொரு பேக்கேஜையும் நான் திறந்து பார்த்துட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்கேப் ஆனாங்க. ஆகிட்டு இருக்காங்க, ஆகவும் போறாங்க. கடல் யாருக்கு சொந்தம், இந்த நாடு யாருக்கு சொந்தம், இந்த காடு யாருக்கு சொந்தம், இங்க இருக்க மரங்கள் யாருக்கு சொந்தம்? மனுஷங்களுக்கு மட்டுமா சொந்தம்? எல்லாருக்குமே சொந்தம், எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அந்த மனுஷனுக்கே அது சொந்தம் கிடையாது, ஒரு கார்பரேட்டுக்கு சொந்தம்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு எவ்வளவு பெரிய அவல நிலை. நீ ஆப்பிரிக்காவை ரூல் பண்ணாலும் சரி, அண்டார்டிகாவை ரூல் பண்ணாலும் சரி, யூ மஸ்ட் ஹேவ் அன் ஐ ஃபார் தி ஈகோ சிஸ்டம். இன்னைக்கு ஈகோ சிஸ்டம்ல நீ காம்ப்ரமைஸ் பண்ணுனாலே எல்லாருமே அஃபெக்ட் பண்ண போறாங்க. நீ இன்னைக்கு ஈகோ சிஸ்டம் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ ஒரு டெசிஷன் எடுக்கிறன்னா, யூ டோன்ட் நோ த பாலிடிக்ஸ், யூ ரியலி டோன்ட் ஹேவ் த ரியல் கன்சர்ன் ஃபார் த பீப்புள் தான் அர்த்தம்.